திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரியப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சரண்ராஜ், ராஜேஷ் ஆகிய இருவரும், மேலும் ஆரணி முள்ளிப்பட்டு ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த மணி ஆகியோரும் ஆகிய 3 பேரும் நண்பர்களாக உள்ளனர். இவர்கள் 3 பேரும் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த நிலையில் நேற்று விடுமுறை தினம் என்பதால் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவதற்காக 3 பேரும் நேற்று வீடுகளில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை வணங்கிவிட்டு வீடுகளில் இருந்து ஆரணிக்கு சென்று மாலை வரை ஒன்றாக இருந்துள்ளனர். மேலும் அவர்கள் சினிமாவிற்கு செல்வதற்காக ஆரணியில் உள்ள திரையரங்குக்கு சினிமாவை பார்த்துவிட்டு இரவு 10 மணிக்கு மேல் 3 பேரும் ஒரே 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளனர். இதில் ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள மணி என்பவரை விட்டுவிட்டு வருவதற்காக ராஜேஷ் மற்றும் அவருடைய நண்பர் இருவரும் 3 பேரும் 2 சக்கர வாகனத்தில் முள்ளிப்பட்டு பகுதிக்கு செல்வதற்காக ஆரணி பைபாஸ் சாலையில் சென்றுள்ளனர். அப்போது திருவண்ணாமலையிலிருந்து சென்னை நோக்கி வந்த அடையாளம் தெரியாத வாகனம் 3 பேரும் சென்ற பைக் மோதியுள்ளது. இதில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து சம்பவத்திலே துடித்துடித்து நடு ரோட்டிலேயே இறந்து கிடந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து இரவு நேரம் என்பதால் அந்த பகுதி மக்களுக்கு சரிவரை யாருக்கும் தெரியவில்லை. அவ்வழியே சென்ற வாகனத்தில் சென்ற ஒருவர் மூலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு ஆரணி கிராமிய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பைபாஸ் சாலையில் வாகன விபத்தில் இறந்து கிடந்த 3 வாலிபர்களின் உடலையும் மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து 3 வாலிபர்களின் விலாசங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் வாகன விபத்தில் உயிரிழந்த வாலிபர்களின் விபத்தை ஏற்படுத்திய அடையாளம் தெரியாத வாகனம் குறித்து ஆரணி கிராமிய காவல்நிலைய போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வாகனம் விபத்து மற்றும் அடையபுலம் கிராமத்தில் ஏரியில் மூழ்கி 4 சிறார்கள் இறந்த சம்பவம் என தொடர்ந்து விபத்துகளால் உயிரிழப்புகள் 13க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் ஆரணி பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணவேணி.